முத்தா முத்தி தரவல்ல முகில் மண்முழையாள் ஊமை பங்க சித்தா சித்திரங்காட்டும் சிவனே சித்தா சித்திரங்காட்டும் சிவனே தேவசிங்கமே பத்தா பக்தர் பலர் போற்றும் பரமா பக்தர் பலர் போற்றும் பரமா பழைய நூர்மேய அத்த ஆலங்காட பக்தர் பலர் போற்றும் பரமா பழைய நூர்மேய அத்த ஆலங்காட உன் அடியார்க்கு அடியேனாவேனே உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே ஒழியான திருமேனி உமிழான மிகமேவும் ஒழியான திருமேனி உமிழான மிகமேவும் கழியார வரும் ஆனை கடல் நாடு மறவாமல் ஒழியான திருமேனி உமிழான மிகமேவும் கழியார வரும் ஆனை கடல் நாடு மறவாமல் அழிகாடு மலர் தூவும் அடிகாடு மலர் தூவும் அடியார்கள் உள்ளமான அடிகாடு மலர் தூவும் அடியார்கள் உள்ளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வினை கூட நினையாவே பண்டை மறை வன்றற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒடுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதக கமலமுகைகள் எல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ண மேபுமை கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரீக மலர்தாடச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் திருவே என் செல்வச் சிறப்பே சிவானந்த தள்ளமுத உருவே உருவம் ஊருடன் பேரும் ஒன்றும் புணர அறிவே தெளிந்த அறிவே மெய்யன்பர்க்கு அருளும் தெய்வத்தருவே தென்கோமுத்தி முக்தி பஞ்சாக்கர சத்குருவே முக்தி பஞ்சாக்கர சத்குருவே கலைதேர் நமச்சிவாய குரு கருணை கடலில் திளைத்தாடி கலைதேர் நமச்சிவாய குரு கருணை கடலில் திளைத்தாடி கலக பாச தொடரறுத்து கலக பாச தொடரறுத்து கலக பாச தொடரறுத்து காமத்தரியை அறவேட்டி அலையும் சமயத்தரு கழைக்கு அறையும் சமயத்தரு கழைக்கு அடிவேரோடும் அகன்று எறிந்துட்டு அலையும் சமயத்தரு களை
கிழடி வேரோடும் அகன்று எறிந்திட்டு அருளின் படாத்தை முகமேற்கொண்டு அருளின் படாத்தை முகமேற்கொண்டு ஆதி வேதாகமங்கள் எனும் ஆதிவேத ஆகமங்கள் எனும் தொலையாமணிகள் இருமருங்கும் தொணிக்க சைவ மதம் பொழிந்து சைவ மதம் பொழிந்து துங்கமோடும் உலகமுற்றும் சுற்றும் வெற்றி வாரணமே மலையாது அருளும் முனிவர் சிகாமணியே மலையாது அருளும் முனிவர் சிகாமணியே வருக வருகவே வருக வருகவே வளமார்துரை செய் சிவஞான வள்ளால் வளமார் துறை செய் சிவஞான வள்ளால் வருக வருகவே சிவஞான வள்ளால் வருக வருகவே. திருச்சிற்றம்பலம். இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வெடுத்தி மாதவ சிவஞான யோகியுடைய மலரடிகளை மனத்திலே கொண்டு நம்முடைய 24வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடிகளை மனமொழிவைகளால் வளர்த்தி கொண்டு இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது சிவஞான முனிவர் மாபாடியத்திலே முதற்காரணம் பற்றிய விளக்கம். இந்திய ஞானிகள் தத்துவ ஆராய்ச்சியை அவர்கள் பொழுதுபோக்காக தொடங்கவில்லை. மனிதன் படுகின்ற அந்த துன்பத்திற்கு அன்றளவும் அளவொன்றில்லா இடராற்றும் உயிர் அந்தோ என்பான், அருள் தெரிவது என்று என்பான். எனவே நாம அனாதி முதலாக இந்த ஆன்மாக்கள் துன்பத்தை தவிர கனவுல கூட ஒரு இன்பம் வரமாட்டுது. கனவுல கூட பயங்கரமாக தான் இருக்குது. அப்படி வினைகள் செய்திருக்கிறோம். எனவே அந்த துன்பத்திற்கு பரிகாரம் என்ன? அந்த மக்களிடையே காணப்படுகின்ற இன்ப துன்பத்திற்கு காரணம் ஏற்ற தாழ்வுகளுக்கு என்ன காரணம்? அதெல்லாம் பேரு இடவு இன்பமோடு பிடிமூப்பு சாக்காடு ஆறு கருவுட்பட்டது என்பார். எனவே இந்திய ஞானிகளை இந்த ஆராய்ச்சியிலே ஈடுபடச் செய்வதற்கு அதுதான் காரணம். அந்த துன்பத்தை துடைக்க வேண்டும் என்று அந்த பெருமான் எப்படி எதற்காக வேத ஆகமங்களை சொன்னானோ அந்த வழியிலே நின்று அவர்களுடைய ஆராய்ச்சி அதை முதலாக கொண்டு செய்தார்கள். ஆன்மாக்கள் அனுபவிக்கின்ற அந்த துன்பத்தை கண்டு அதன் காரணத்தை அறிந்து அந்த துன்பத்தை போக்குற வழிகாணும் நோக்கத்தோடு எழுந்ததுதான் நம்முடைய இந்தியாவில் இருக்கிற தத்துவ ஞானங்கள் எல்லாமே. மேல்நாட்டில் இந்த தத்துவ ஞானத்தை எல்லாம் பொழுதுபோக்காக செய்து வந்தார்கள். அது உணவையும் உடையையும் தேடும் அந்த விசாரத்தை விட மிக மிக முக்கியமானது இந்த ஆன்ம விசாரம். இந்த ஆன்மா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது, இதுக்கு என்ன காரணம் என்று இந்திய தத்துவ ஞானிகள் தான் இந்த ஆராய்ச்சியிலே வெகுவாக ஈடுபட்டார்கள். மற்றவங்களெல்லாம் பெரும்பாலும் சட ஆராய்ச்சி தான் அதிகமாக இருந்தது. இந்த சடமாகிய விடயங்களை அனுபவிக்கிற நாம் யார் என்ற ஆராய்ச்சி அங்க இல்லை. அகநோக்கு இல்லை, வெறும் புற நோக்கு தான். அதனால இங்க நம்முடைய நாம் அந்த சித்தியாரில் சொன்ன மாதிரி
வேத ஆகமங்களை பிரமாணமாக கொண்டு ஒவ்வொரு பகுதியை எடுத்து அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். அப்போ அந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே ஒன்று உடம்பை கொண்டு நிகழ்கிறது, இல்லைன்னா உலகை கொண்டு, காணப்பட்ட உடம்பை கொண்டோ அல்லது காணப்பட்ட உலகை கொண்டோ இந்த ஆராய்ச்சிகளை தொடங்கினார்கள். அதனால இந்த நாம யார், நமக்கு துன்பம் எதனால வருது, அதற்கு காரணம் எது, இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி, அதை விடுவிப்பது யார் என்ற ஆராய்ச்சிகளை எல்லாம் ஆகமங்களை அடிப்படையாக கொண்டு செய்தார்கள். அப்போ இந்த ஆராய்ச்சியில நூல்கள் எல்லாம் 2 வகையா இருக்குது. ஒன்று உடல் வளர்க்கிற நூல்கள், இன்னொன்று உயிர் வளர்க்கும் நூல்கள். அதை வள்ளுவர் இளங்கோ நூல் என்பார். விலங்கோடு மக்களறையர் இளங்கோ நூல் கற்றாரோடு ஏனையவர் என்பார். எனவே அதை நமக்கு சித்தியாரில் பார்த்தீங்கன்னா, இங்கே நாம் பொதுவாக நல்வினை தீவினை அப்படின்னு சொன்னால், நல்வினை அப்படின்னா அறநூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலும் அது நல்வினை. விதித்தன செய்யாமையும் விலக்கியன செய்தலும் தீவினை என்பார்கள். ஆனால் அங்கே அவர் அருள்நந்தியினுடைய அளவுகோலே வேற. அவர் சொல்கிறார், உயிருக்கு உறுதி செய்வது மட்டும்தான் இதம், மற்ற எல்லாமே அகிதம். அப்போ உயிருக்கு உறுதி செய்வது, உயிரை வளர்ப்பது சிவபுண்ணியம், அது மட்டும்தான் இதம், மற்ற எல்லாமே தீவினை தான். அரணை மறந்து செய் அறங்கள் வீண் என்ற பெருமான மறந்து செய்கிற அறங்களே ஆனாலும் அது வீண் தான். எனவே இங்க இந்த 2வது வகை ஆராய்ச்சி, அதைத்தான் நம்ம ஞானிகள் மேற்கொண்டார்கள். அப்போ இந்த உலகம் காணப்பட்ட உலகை கொண்டு காணப்படாத கடவுளுக்கு உண்மை சாதிக்கிறதுன்னு முதல் நூற்பாவிலேயே தொடங்குறார் இல்லையா? அப்போ அந்த முதல் நூற்பாவிலேயே அவனவள் அது எனும் அவை மூவினமையின் என்றார். அப்போ அவன் அவள் அது எனும் என்பது அது குறிப்பு ஏது என்று இவ்வாறு என்று அந்த 3 ஏதுக்களையும் உள்ளடக்கி நிற்பது அந்த எனும் என்ற சொல். ஆமாம், அவை இந்த உலக தொகுதியை குறிக்கிறது. மூவினமையின் மூ வினை மை என்று பிரிக்கணும் பார். மூ என்பது 3, வினை என்பது தொழில், மை என்பது தன்மை, கேரக்டர், முத்தொழில் படுகின்ற தன்மை உடையது என்க. அப்போ அங்கேயே மாயை உண்மை சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது கர்த்தா உண்மை சாதிக்கும் முகமாக அதற்கு காரணமாக சொல்லப்பட்டது, ஏதுவாக அங்கே எடுத்தப்பட்டது. அதனால 2வது நூற்பாவில் அதை தனியாக எடுத்துக்கொண்டு ஏது திருட்டாந்தங்களால் அங்கே ஏதுவாக பயன்படுத்தினதை இங்கே மேற்கோளாக வச்சு அதை நிறுவுகிறார். அப்போது அங்கே 2வது நூற்பாவில் எடுத்தாலும் அது வரலையே, வருதாது. அந்த 2வது நூற்பாவில் அந்தமே ஆதி என்று சொல்லப்பட்ட அந்த பதி, அதான் எழுவாய் பதி, அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் ஆணையின் இருவினையின் போக்குவர உரிய ஆணையின் நீக்கம் என்று நிற்கும் அன்றே என்பார். அப்போ இந்த ஆணையின் இருவினையின் தானே சொல்லியிருக்குது, அங்க மாயை இல்லையே என்கிறார். அப்போ
அங்கே 2ஆம் நூற்பாவில் உங்களுக்கு பாச உண்மை சொல்கிறார். புனருற்பவம் உணர்த்துமாறு சொல்கிறார். அங்கே கருத்துரை புனருற்பவம்னாரு இல்லையா, தலைப்பு பாச உண்மை அப்படின்னு வச்சார். ஏன் அப்படி மாற்றி மாற்றி வைக்கிறாரு? அப்படித்தான் வைப்பாருங்கிறார். ஏன் வைக்கிறாருன்னா அங்கே அந்த பாச உண்மை புனருற்பவம் கூறும் முகத்தான் பாச உண்மை அங்கே சொல்றார். அப்போ அங்கே அந்த பாச உண்மை சொல்லும் போது இறைவினையை சொல்லவே அதற்கு பற்றுக்கோடாகிய மாயையும் உணரப்படும் அப்படிங்கிறார். ஆமாம், அப்படி அங்கே சொல்லி அப்போ அந்த பாடியத்தில் 2வது நூற்பாவில் 2வது அதிகரணம், அதுதான் இருவினை அதிகரணம். அந்த அதிகரணத்தை தொடங்கும் போது முதல்ல வினை செய்யணும்னா, வினை என்பது என்னது? ஒரு காரியம். அப்போ காரியம் எல்லாம் 3 காரணம் உடையது. அப்போ அந்த வினைக்கு முதல் காரணம் எது, துணை காரணம் எது, நிமித்த காரணம் எது என்று கேட்டு, அப்போ முதல் காரணம் வினைக்கு முதல் காரணம் வினையே. வினைக்கு முதல் காரணம் வினையே. பிராரத்த வினை நுகர்ச்சியில தான் ஆகாமிய வினை தோன்றுகிறது. அப்போ பிராரத்த வினையை நுகரும் போது அபினாபாவமாக வருவதுதான் ஆகாமியம், அதுதான் காரியம். எனவே அது முதல் காரணமாகிறது. அதற்கு துணை காரணமாய் தனுகரணாதிகள். எனவே அங்க அந்த துணை காரணம் அதை சொல்லும் முகமாக முதல்ல இருவினையை வினை உண்டுங்கிறதை நிரூபிக்கிட்டு அதுக்கப்புறம் மாயை உண்மை அதை சொல்கிறார். மாயைன்னு முதல்ல இருக்குதா இல்லையா, அதுக்கு பிரமாணம் சொல்லணுமா இல்லையா? அதில் சொல்கிறார் மாயைன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு. அப்போ இந்த மாயை உலகம் இருக்குது, காணப்பட்ட உலகம்தான். இதுக்கு எதிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொன்னான். அதில் பல கருத்துக்கள். அது இந்த உலகம் என்பது சூனியத்திலிருந்து தோன்றுது என்று சொல்லு. சூனியவாதி அதை மாத்தியமிகர் சமணர்ல கணபங்கவாதி 2 பேரும் அந்த இனத்தை சேர்ந்தவங்க தான். கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் 2 பேரையும் ஒன்றாக வச்சு மறுக்கிறார். அப்போ அது முதல் நூற்பாவில் திதியே என்ற சொல்லால மறுக்கப்பட்டது. அதை இங்க பழையபடி எடுத்து விளக்குகிறார். ஏது திருட்டாந்தங்களோடு விளக்குகிறார். அப்போ இந்த உலகம் சூனியத்திலிருந்து தோன்றுதுன்னு ஒரு கருத்து. அப்புறம் இந்த உலகம் என்பது சூனியத்திலிருந்து தோன்றலை, அதுக்கு காரணம் சூக்குமமா ஒன்று இருக்குது. காரணம் இல்லாமல் எப்படியா காரியம் வரும்? அது அசற்காரியவாதம் என்று சொல்லி காரணம் ரொம்ப நுட்பமாக இருக்குது. அது அணு பரமாணு என்று சௌத்திராந்திகர் வைபாடிகர் என்று சொல்லக்கூடிய புத்தரில் இன்னொரு சாரா ஹீனயானம் சேர்ந்தவங்க அவங்க சொல்றது. ஆமாம். அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம் என்பது அந்த பரமாணுல, அது ஆரம்பவாதம்னு பேர், அதுல இருந்து வரலை. இந்த உலகம் என்பது மூல பிரகிருதியிலிருந்து, அது சாங்கியம். சாங்கியா அப்படின்னா நன்கு விசாரித்தல், நன்கு ஆராய்தல். அவன் சொல்றான் இந்த உலகம் பிரகிருதியிலிருந்து தோன்றியது என்று. 4வது ஒருத்தர் சொல்றான்
இந்த உலகம் இவங்க சொல்கிற மாதிரி இல்லை. ஆளுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. இந்த உலகம் பிரம்மத்திலிருந்து தோன்றுச்சு. இவங்கெல்லாம் வேதவாதிகள் அல்ல. நாங்கள் வேதவாதி சொல்கிறோம். ஆமாம். எனவே இந்த உலகம் பிரம்மத்திலிருந்து தோன்றியது, பிரம்ம முதல் காரணவாதம் என்று. அப்புறம் 5வது மாயாவாதம். அது மாயாத வாதம். அது ரொம்ப சிக்கல் பிடிச்ச ஒன்று. இப்படி அந்த உலகம் எதிலிருந்து தோன்றுகிறதுங்கிறதுல எத்தனை உலகம் தோன்றவே இல்லையா அப்படின்னு வேற இருக்கான். அவனை பற்றி இங்கே எடுக்கலை. அதெல்லாம் முதல் நூற்பாவில் சொல்லியாச்சு. உலகம் நித்தம், அது ஒடுங்கு நாளாக தோன்றுறது அப்படிங்க. அதெல்லாம் இருக்குது இங்கே. இப்போ அதை பற்றி பேச்சு இல்லை. இப்போ இந்த மாயை உலகம் எதிலிருந்து தோன்றுறதுங்கிறதுல இத்தனை கருத்து இருக்குது. இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு முனிவர் அதை பொருந்தாமையை சொல்லி அதை மறுத்து கடைசியில் மாயைன்னு ஒன்று இருக்குது, அதுதான் இந்த உலகத்துக்கு முதற் காரணம் அப்படின்னு நிரூபிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாயையின் வகைகளை சொல்லி அதில் ஒவ்வொரு தத்துவங்களையும் விளக்குகிறார். இந்த பகுதியில் நாம் இது கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமானது தான். இருந்தாலும் தெரிஞ்ச அளவுக்கு வச்சுக்கங்க. ஏதோ ஒரு பொருள் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போது இந்த உலகம் எதிலிருந்து உற்பத்தியாவது என்பது பற்றி வேதங்களிலே பல கருத்துக்கள் காணப்படுகின்றன. அறிவுடைய ஒருவனே இந்த உலக உற்பத்திக்கு காரணமானவன் என்பதும், அது 1 பாவில் சொல்கிறார். அதை தோற்றுவிக்கிறதுக்கு ஒரு அறிவுடைய பொருள் வேண்டும் என்று, அது வேதங்களின் கருத்து. ஆனால் அறிவுடைய அவன் அறிவற்ற சடப்பொருளாகிய இந்த உலகத்தை எதிலிருந்து உற்பத்தி செய்தான் என்பதில் தன்னிடத்திலிருந்தே உற்பத்தி செய்தானா, அல்லது சடமான இந்த உலகத்தை சடமான ஒரு மூலப்பொருளிலிருந்து உற்பத்தி செய்தானா என்று ஒரு வினா எழுப்பிக்கொண்டு, இந்த சடமான உலகத்துக்கு சடமான ஒரு மூலப்பொருளிலிருந்து உற்பத்தி செய்வதுங்கிறது தான் பொருத்தம் அப்படிங்கிறது. எனவே இந்த தன்னிலிருந்தே உற்பத்தி செய்தான் என்று அது ஒரு கருத்து. புறம்பான ஒரு பொருளிலிருந்து உற்பத்தி செய்தான் என்பது ஒரு கருத்து. ஆக இப்படி 2 கருத்து இருக்குது. அதுக்குள்ள மற்ற எல்லாமே அடங்குது. எனவே இது இறைவனுக்கு புறம்பான பொருள் உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்க. அவன் இறைவனுக்கு புறம்பாக எதுவுமே இல்லை. ஏன்னா ஒன்றும் நீ இல்லை அன்று ஒன்றில்லை அப்படின்னு அதுக்கு பிரமாணம் காமிக்கும். ஒன்றும் நீ இல்லை அன்று ஒன்றில்லை. அப்போது அது அவங்கிட்ட இருந்து தான் தோன்றும் என்பது அவனுடைய இது. அதனால் இந்த கருத்தில் இந்த சங்கர வேதாந்திகள் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாயை என்பது அவர்கள் இந்த உலகம் ஒரு காட்சி, வெறும் ஒரு பொய்க்காட்சி. அது என்ன காட்சி? பொய்க்காட்சி. இந்த மாயை என்பது என்னதென்று சொல்ல முடியாத ஒரு அனர்வசனீகம், என்னதுன்னு அறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு பொருள் என்று அவன் சொல்கிறான். எனவே இந்த கடவுள் என்பவர் அவர் ஒரு முற்றறிவுடையவர். அவர் எல்லா வல்லமையும் உடையவர், பேரருளுடையது.
அது எதையும் வணங்குவதில்லை. அந்த பொருள் அது சர்வ வியாபகம். அதுக்கு அது இயல்பு. அது யாரையும் வணங்க வேண்டிய தேவையும் இல்லை. அதுபோல இந்த விலங்குகள், பறவைகள் இவற்றுக்கு அந்த தெய்வ குணம் இல்லை. வணங்காமை அவற்றுக்கும் இயல்புதான். உள்ளிருக்கு வேலூர், வண்டூர், அப்படி சில ஊர் அபூர்வமாக இருந்தாலும் பொதுவாக பறவைகள், விலங்குகள் இதெல்லாம் வணங்குவது இல்லை. அதுக்கு இயல்பு தான். வணங்க வேண்டும் என்ற அந்த உணர்ச்சி அவற்றுக்கு இல்லை. நாம் வணங்கணுங்க அறிவதுக்கு இல்லை. ஆகலே அவையும் வணங்க மாட்டான். ஆனால் மனிதன் வணங்கும் இயல்புடையவன். வணக்கம், அந்த வணங்கும் செயல் தொண்டு தொட்டே அவனிடத்தில் இருந்து வருகிறது. அது இன்னைக்கும் இருக்குது. எந்த மனிதன் வணங்க மறுக்கிறானோ அந்த மனிதன் மனிதன் அல்ல. வணங்காத மனிதன் மனிதன் அல்ல. ஆனால் மனிதன் முக்கியமாக யாரை, ஏன், எதற்காக வணங்க வேண்டும்? வணங்குபவன் அந்த வினாவுக்கு விடையை தெரிய வேண்டும். எதுக்கு வணங்குகிறோம், ஏன் வணங்குகிறோம்? அந்த விடை பலவாக இருக்கலாம். சமய நூல்களிலே ஒரு விடை உண்டு. அதுக்கு சமயங்கள் பல, எத்தனையோ சமயம் இருக்குது. பதி, பசு, பாசம் என்பவற்றின் இயல்பை செவ்வையாக விளக்குவதுதான் சமயத்தினுடைய இலக்கணம். அந்த இலக்கணம் நிரம்பிய சமயம் ஒன்றே ஒன்றுதான் இருக்க முடியும். அது சித்தாந்த சைவமே. அந்த சமயம் அதில் என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த சைவனாலே ஏற்படுத்தப்பட்டதுதான் சிறப்பு. அந்த சைவனே ஏற்படுத்தியதுதான் சிறப்பு. எனவே அதுதான் அந்த வினாவிற்கு சரியான விடையை சொல்கிறது. ஏன்னா அவனுக்கு தான் அது தெரியும். அந்த சிவபெருமானே பரதெய்வம். அவன்தான் பரமபதி, பரம்பொருள், பரமாத்மா, பரப்பிரமம். மனிதன் குறை அறிவுடையவன், நிறைவை வேண்டுபவன், மங்களத்தை வேண்டி நிற்பவன். நிறைவாவது என்னன்னா நிரந்தரமான ஒரு இன்பத்தை பெறுவது. ஏன்னா அதான் அறிவுடைய பொருளுக்கு இயல்பு. அது உங்களுக்கு திருவருள் பயன் 21 சொல்லியிருப்பார். சொல்லியிருக்கிறார்களா? இருக்கிறார். ஆமாம். எனவே துன்பும் பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும் இன்று என்பது எவ்வாறும் இல். எனவே இந்த பிறவி துன்பம் அது செயற்கை, அது சயோகம், அது அவ்வியாத்தி விருத்தி சம்பந்தம். அது அதனால இந்த பிறவிங்கிறது நாம சடத்தோட கூடப்படுறோம். நாம சித்து, அது சடம். ரெண்டும் மறுதலை பொருள்கள். அதனால அதுக்குள்ள என்ன இருக்க முடியாது? ஐக்கியம் இருக்க முடியாது. அந்த சம்பந்தம் சையோக சம்பந்தம். அதை திருவள்ளுவர் அவர் அன்போடு எய்ந்த விளக்கன்பு ஆரியருக்கு அன்போடு எய்ந்த தொடர்பு அப்படின்னு ஒரு குறள் இருக்குதா? இருக்குது. அந்த குறளுக்கு நுண்பொருள் மாலையா விளக்கம் சொல்றாரு. அந்த குறளுக்கு அன்போடு இயைந்த விளக்கன்பு ஆரியருக்கு அன்போடு இயைந்த தொடர்பு அப்படிங்கும்போது அந்த அன்போடு இயைந்த என்று இறந்த காலத்தில் சொல்றாரு. எதிர்காலத்திலலாம் சொல்லணும். என்போடு இயைந்தோம் நாம்
என்புங்கிறது இந்த உடம்பு, இந்த உடம்புக்கு உருவத்தை கொடுப்பதில் பெரும்பங்கு அந்த எலும்புகள் வதிப்பதனால அந்த உடம்பையே என்பன்றது உபசாரம் இல்லையா? அப்போ இந்த உடம்போடு ஏன் கூடணும்னா என்ன சொல்றாரு? எதுக்காக? அன்போடு எய்தல் பொருட்டு. அப்போ அதை எதிர்காலத்திலலாம் சொல்லணும். இயைந்த என்று இறந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாரே என்று அதுக்கு பரிமேலழகர் அங்க இயைந்த என்றது உபசாரம். அதுக்கு நுண்பொருள் மாலையார் சொல்றாரு, அங்க எதிர்காலத்தில் சொல்ல வேண்டியதை அவர் எதிர்காலத்தில் சொன்னாருன்னா அதை கால வடு அமைதின்னு கொள்ளணும். கால வடு அமைதின்னு கொள்ளணும் அப்படிங்கிறார். உபசாரம் என்றது அப்படி காலத்தை மாற்றி சொன்னதுன்னு சொல்றாங்க, வேற எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு விளக்கம் அது தப்பு அப்படிங்கிறார். அப்போ அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், இந்த உடம்பும் உயிருக்கும் உள்ள சம்பந்தம் சையோக சம்பந்தம், அன்புக்கும் உயிருக்குள்ள சம்பந்தம் தாதான்மிய சம்பந்தம். தாதான்மிய சம்பந்தத்தை சையோகமாக சொன்னதுனால அது உபசாரம் என்று சொல்கிறார். விளங்குதா? அப்போ நமக்கும் இதுக்குள்ள சம்பந்தம் அதாங்க துன்றும் என்றார். சையோகம் பிரிக்கக்கூடிய சம்பந்தம் இல்லையா? அதனால அது செயற்கை, அது செயற்கை. அதனால் துன்றும் பவம், அது செயற்கை. அதனால வரக்கூடிய அந்த துன்பமும் செயற்கை தான். நமக்கு ஆன்மாக்கள் அறிவுடைய பொருள் எப்போதும் ஆனந்தமா இருக்கணும், அது இயற்கை. அதனால துன்றும் பவ இன்பும் துணை. அப்போ இன்பத்தை எது கொடுக்கிறதோ அதுதான் துணை. நம்முடைய இயல்பை எது விளங்க செய்கிறதோ அதுதான் ஒருவனுக்கு துணை. எது நம்முடைய இயல்பு ஆகிய குணத்துக்கு தடையா நிற்கிறதோ அது பகை. பண்பை பாதிப்பது பகையாம் என்பது இலக்கணம். புரியுதா? எனவே அந்த ஆணவத்தை அதனால பகைங்கிறார். புரியுதா? அப்போ நாம இந்த உடம்போட கூடுறது சையோகம், அது தற்காலிகம், அது தற்காலிகம். விடிவாம் அளவும் விளக்கு என்றார். அப்போ இறைவனோடு கூடுவது தான் நமக்கு இயற்கை. அப்போ இந்த மாயையோடு கூடுறதுனால நமக்கு எதனால பெருமான் கூட்டினார்? மாயைனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் நாம இந்த பகையை நாம உணர்ந்தாதான் விடுபட முடியும். இது இந்த மாயையை நமக்கு சம்பந்தம் என்று சொல்லுவார். அது ஆணவம் போல பிரதிபந்தம் இல்லை. ஆனாலும் இது 8ஆம் நூற்பாவில் 3வது அதிகாரணத்தில் சொல்றார், அது விட்டே தீரணும், அது விடாத வரைக்கும் உனக்கு உன்னியல்பே விளங்காது என்று. விளங்குதா? அதனால இது உலகை உணர்த்துவதற்கு ஒரு விளக்காய் இருந்தாலும் நாம உலகை அறிவதற்காக வரலை. அது நம்ம அந்த 11ஆம் திருமுறையில் சொன்ன மாதிரி இல்லை, ஞானசம்பந்த சொன்னான்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது போல நாம பிறந்ததெல்லாம் எதுக்காக பிறந்தோம்? ஆமா, இனி பிறவாம இருக்கு. பிணிகள் பிறப்பு ஒழிய பிறப்பு. அப்போ இந்த பிறவியை ஒழிப்பதற்காகத்தான் பிறந்திருக்கும் இல்லையா? எனவே அதுதான் 11ஆம் திருமுறையில நமக்கு பட்டினத்தார் சொல்லும் பொழுது பிறந்தொழி பிறவாது கரங்கன சுழன்று என்பான். பிறந்தொழி பிறந்தாச்சுன்னா பிறவாமை அடையணும். அப்போ அது நோக்கம். அப்போ நாம இதெல்லாம் எதுக்கு தெரியணும்னா இதை தெரிஞ்சாதான் இதனால நமக்கு என்ன பாதகம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுல இருந்து விடுபட முடியும் இல்லையா? அதனால இதை நமக்கு முனிவர் பெருமான் நல்லா விளக்கியிருக்கிறார். எனவே இந்த பகுதியில் முதல்ல இந்த சூனிய முதற்காரணம்
என்று சொல்வது மாத்தியமிகம், சமணம். இது 2 பேர். இவங்க முதல்ல சொல்றாரு, இந்த வினையை சொன்னதுனால வினைக்கு பற்றுக்கோடாகிய மாயையும் பெறப்படும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போதே அதுல ஒரு தடையை போடுறார். தொடங்கும் போதே ஒரு தடை. என்னையா சொல்றீங்க, வினையை சொன்னா அதுக்கு பற்றுக்கோடாகிய மாயையும் பெறப்படும்ங்கிறீங்களே அப்படின்னா, ஏது ஒரு பக்கமும் பயன் ஒரு பக்கமும் ஆதல் பொருந்தாமையானும் அப்படின்னு ஒரு தடையை போடுறார். அது அவர் எழுதியிருக்கதை பார்த்தா ஒருத்தருக்கும் தெரியல, கிருகிரு தான் வருது. என்ன ஏது ஒரு பக்கமும் பயன் ஒரு பக்கமும், அது அவரோட பழகுனா தான் அவர் என்ன சொல்றாருங்கிறது தெரியும். எனவே அந்த ஏது ஒரு பக்கமும் அது முனிவர் பெருமான், நமக்கு பெருமான் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அவர் இல்லட்டா எங்க தெரிகிறது? நாம உய்வதற்காகவே அந்த பெருமான் அனுப்பி வச்சிருக்கிறார் அங்க. அப்போ ஏதுன்னா முதல்ல சொன்ன வினையெல்லாம் யார் செய்யறா? நாம செய்யறோம். செய்யறது நாம தானே செய்யறோம். ஆமா, நாம தான் மனம் வாக்கு காயங்களால செய்யறோம் இல்லையா? தானல்லாததை தான் என்றும் தனதல்லாத பொருளை தனது என்றும் எண்ணிக்கொண்டு, அது அந்த சித்தியார் 111 சொன்னது போல ஈசனிடும் பணி. அது என்னது? ஈசனிடும் பணி. நாம எல்லாம் ஒரு பொம்மை, மரப்பாவைகள் என்பார். அப்போ அந்த பெருமான் அறிவித்தால் அறிகிறோம், அசைவித்தால் அசைகிறோம். இதையெல்லாம் மறந்துகிட்டு என்ன சொல்றான்? நான் அப்படி உண்டாக்கிட்டேன், இப்படி உண்டாக்கிட்டேன், நான் உடனே என்ன செய்யறேன் பாரு. பூரா வெனதான், பூராமே வெனதான். எனவே அந்த தப்பான கருத்து திருந்துற வரைக்கும் பிறவி போகாது. நான் செய்யலைன்னு சொல்ற வரைக்கும் விடமாட்டான். எனவே அதை நமக்கு இந்த ஞானாமிர்தம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. ஆமாம், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஊதா கலர் போட்டு தண்டி, அதில் 17வது பாட்டு ரொம்ப சூப்பராக சொல்றார். அதாவது அவர் ஆடிப்பாவை, அது அகநானூரில் வரக்கூடிய ஒரு பாட்டு. அதை எடுத்து ஆடிப்பாவைன்னு அந்த எடுத்து அதை கையாளுறார். ஆட்டம் ஆடும் ஆடிப்பாவை. அது 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 எது வருதுன்னா, அவர் மனைவி கணவனை அப்படி பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கிறான். தூக்குனா தூக்குறான், இறக்குனா இறக்குறான்னு சங்க இலக்கியத்திலே அப்படி வந்திருக்குது. அது அப்போ புதுசு இல்லை, அது ரொம்ப பழசு அப்படின்னு அங்கே சொல்றாரு. அதை எடுத்து முனிவர் இங்கே பயன்படுத்துறார். எப்படி பயன்படுத்துறாருன்னா, ஆடிப்பாவை, நிழற்பாவை, மரப்பாவை என்று 3 பாவையை சொல்றார். ரொம்ப அருமையான விளக்கம் அது. இப்போ ஆடிப்பாவை அப்படிங்க சொல்றதுனால, இந்த ஆடிப்பாவைங்கிறது ஒரு அறைக்குள்ள கண்ணாடியில் போய் பார்க்குறோம். அது அறைக்குள்ள தானே இருக்குது. அதில் பார்க்குறோம், அதில் நம்முடைய உருவத்தை பார்க்குறோம். பார்த்துட்டு அரை மணி நேரமாக இருந்து அலங்காரங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம். அப்போ அந்த உடம்பு தான் நாமன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு, இவ்வளவு நேரத்தை வீணாக்குறோம். அதானே, அதான் அந்த இல்லக விளக்கது அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதை சொல்றாரு இங்கே. அது பாச ஞானம். இந்த உடம்பையே தான் என்று எண்ணக்கூடிய பாச ஞானம் அப்படிங்கிறார். விளங்குதா? அப்போ அந்த அறையை விட்டு வெளியில வாரான். காலை நேரம், வெயில் அடிக்குது. அவனுடைய
உடம்பு அந்த காலை வெயிலில் நீளமாக தெரியுது. ஒரு பணம் ஏப்பா இவ்வளோ பெரிய ஆளா நாம, ஏப்பா கண்ணாடியில் அப்படி தெரியலையே, இப்போ பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ பெருசு இருக்கோம் நம்ம அப்படின்னு தன்னை வியந்து கொள்வது அது பசுஞானம். தன்னை வியக்கிறது பசுஞானம், அது நிழற்பாவைங்கிறார். அப்புறம் அதை பார்த்துட்டு ரொம்ப பெருமிதமாக நடந்து வாரோம். அங்கே ஒரு பொம்மலாட்டம் நடக்குது. பொம்மை ஆடிக்கிட்டு இருக்கு. திரைக்கு பின்னால் ஒருத்தன் கயிறை வச்சுக்கிட்டு ஆட்டுதான். அதை பார்க்க அடடா, நாம் வெறும் பொம்மை, அந்த கயிறு தான் வினை, அதை வச்சு ஆட்டுறது பெருமான்லா என்று. இதுதான் சிவஞானம் விளங்குதா? எனவே அந்த பாசஞானம், பசுஞானம், சிவஞானம் ரெண்டையும் அப்படி அந்த மூணையுமே ஒரு பாவைங்கிற ஒரு உதாரணம் மூலம் ரொம்ப அருமையாக விளக்கியிருக்கிறார். இது நமக்கு பசுஞானம்ங்கிறது ரொம்ப குழப்பமாக இருக்கும். இது ரொம்ப தெளிவாக நமக்கு அவர் சொல்கிறார். எனவே இங்கே இந்த நாம் வினையை செய்கிறது மனம் வாக்கு காயத்தை கொண்டு நாம் செய்கிறோம் இல்லையா? நாம் செய்யாததை நாம் செஞ்சோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வினைப்புறம் எங்கே இருக்குது? அதுக்கு பற்றுக்கோடு மாயைங்கிறோம். புத்தி தத்துவத்தில் போய் இருக்கணும். செஞ்சவ நீ, அது இருக்கிறது ஒரு இடமா? அதை தான் ஏது காரணம், வினை காரணம் இல்லையா? நாம் செஞ்சது, நம்ம உடலை கொண்டு செஞ்ச அது எங்கே இருக்குது? செய்தது ஆன்மா. அந்த பயன் நாம் செய்ததனுடைய பயன் தானே செஞ்சதும். அது எங்கே இருக்கு? புத்தியில். அப்போ இறைவனை உண்மை சொன்னால் அதுக்கு பற்றக்கோடாகிய மாயையும் பெறப்படும்னு சொன்னால் அது எப்படி? அதே சரியில்லையே அப்படிங்க. புரியுதா? ஒன்று ஆமாம், அதில் சொல்கிறாரு. எனவே முதல்ல அதை சொல்லிக்கிட்டு அந்த இன்ப துன்பங்களை நுகர்பவன் ஆன்மாதான். செய்த வினை யார் செய்தாங்களோ அவங்களை பற்றி நிற்கிறது தான் பொருத்தம். அவன் செஞ்சது அவன் இடத்துல இருக்க வேண்டியதானே, இவன் செஞ்சதை போய் அங்கே கொண்டியா வைக்கணும் என்று கேட்கிறார். அதான் பொருத்தமுடையது. ஆன்மாவே வினக்கு பற்றுக்கோடாவதன்றி மாயை பற்றுக்கோடு ஆகாது அப்படின்னு சொல்லி, மாயை இது இருக்குன்னா அது இருக்குன்னு சொல்லவே விட மாட்டார். முதல்ல தடை போடுறார். மாயைங்கிறது இல்லைன்னு, இது இருக்குன்னு சொன்னா தானே மாயை இருக்குன்னு ஒத்துக்கிட முடியும். அப்போ அங்கேயே ஒரு தடை வந்துடுது. அதுக்கு சொல்றார் அற்றன்று. அது அப்படி இல்லை. ஏன்னா அப்படி ஏது ஒரு பக்கம் பயன் ஒரு பக்கமாக இருக்க முடியாதுன்னு நீ சொல்றியே, கொஞ்சமாவது யோசிச்சு பாச்சியா? என்ன யோசிச்சு பார்க்க? இப்போ தர்ப்பணம் பண்ணுறோம். தர்ப்பணம் பண்ணுறோமா இல்லையா? தர்ப்பணம்னா அது ஒரு பணம் தான். தர்ப்பணம் உவப்பித்தல். தர்ப்பணம்னா என்னது? உவப்பித்தல், அவங்களை திருப்திப்படுத்துறது. எனவே அந்த தர்ப்பணம் நீத்தார் கடன். அது வேணுமா வேண்டாமா? கடனை வாங்கிட்டு செலுத்தணுமா வேண்டாமான்னு கேட்கப்படாது. கண்டிப்பாக செஞ்சு தீரணும். புரியுதா? எனவே அந்த தர்ப்பணம் நாம் நம்ம பிதர்களை நோக்கி செய்கிறோம். 5 வகை பிதர்களுக்கும் செய்கிறோம். செய்கிறோமா இல்லையா? அப்போ இவன் செஞ்சது அவனுக்கு பயன் ஆகுதா இல்லையா? ஆகுது, ஆகுது. ஆமாம். பூசாரி. பூசாரின்னா யாரு? பூசாரி பூசையை ஆசரிப்பவர். பூசையை ஆசரிப்பவர் பூசாரி. ஏன்? அந்த பூசையை நிகழ்த்துபவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ
அவர் பூசை உங்களுக்காக பூசை செய்கிறாருன்னா பயன் உங்களுக்கு. அர்ச்சனை பண்ணுறாரு உங்களுக்கு தானே, இல்லையா? இப்போ வாத்தியார் ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு, பயன் யாருக்கு? அப்போ ஏது ஒரு பக்கமும் பயன் ஒரு பக்கமும் வருதல் புதிதன்று. அப்படி வருதது புதுசு இல்லை, அதெல்லாம் அப்படி வரத்தான் செய்யும். ஆனால் இங்கே இது இந்த சாத்திரத்தின் வழி வருபவருக்கு தான் இதை பேசுகிறார். அதுக்கு தான் அந்த நியமம். ஏது எங்கேயோ அங்கே தான் பயன். மற்றதுக்கெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஏது ஒரு பக்கம் பயன் ஒரு பக்கம் இருக்கும் என்று சொல்லி அதை மறுக்கிறாரு. அதனால் அப்படி உலகத்தில் நிறைய இருக்குது. அதனால் இங்கே அந்த தடை பொருந்தாது. ஏன்னா அதை சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வினை என்பது சடம், வினை என்பது சடம். அந்த சடத்துக்கு சித்து பற்றுக்கோடாக நிற்க முடியாது. சடத்துக்கு சடம் தான் பற்றுக்கோடா இருக்கும். சடம் சடத்தில் தானே இருக்க முடியும். சடத்துக்கு சித்து பற்றுக்கோடா இருக்க முடியாது. அதனால் நாம் வினை என்பது ஒரு சடப்பொருள். அதனால் அது எங்கே இருக்குது? சடமான புத்தியில் இருக்குது அப்படின்னு ரெண்டு காரணம் சொல்லி மறுத்து, அதனால் வினைக்கு பற்றுக்கோடாய மாயை உண்டு. அதுக்கு தான் விடவும் சொல்லுது. மாயைங்கிற ஒன்று உண்டு என்று அங்கே முதல்ல இப்போ வினை இருக்குன்னா அதுக்கு பற்றுக்கோடாகிய மாயை உண்டு அப்படின்னு சொல்லிக்கிறார். அதை சொல்லிட்டு அப்புறம் இந்த தோற்றமும் நாசமும் உடைய சடத்துக்கு பற்றுக்கோடு சடமாவதென்றி இந்த ஆன்மா நித்தம், ஆன்மா நித்தம், நித்த பொருளுக்கு தோன்றி மறைகிற சடப்பொருள் பற்றுக்கோடாக இருக்க முடியாது என்று அது பொருந்தாதுன்னு மறுக்கிறார். அப்புறம் என்பதுன்பமாகிய வினைப்பயன்கள் மாயா காரியங்கள் இடமாகவே உடம்பு மூலமாகவே ஆன்மாவுக்கு வருது. நாம் செய்கிறது எதை கொண்டு செய்கிறோம்? உடம்பை கொண்டு தான் செய்கிறோம். மனம் வாக்கு காயம் இதெல்லாம் என்னது? எல்லாம் மாயை, உடம்பு. அப்போ உடம்புனால செஞ்சதுக்கு அதே மாயை தான் பற்றுக்கோடா இருக்கணும் அப்படிங்கிற, புரியுதாம்மா? அப்போ ஆன்மா அதுக்கு நிமித்தமாக இருந்தால் கூட எதை கொண்டு செய்யுது? சடமான இதை கொண்டு தான் செய்யுது. அதனால் அதுக்கு சடம் தான் பற்றுக்கோடை. எத்தனை காரணம் 3 காரணம் சொல்லிட்டார். அதனால் அந்த மாயை என்பது ஒன்று உண்டு அப்படிங்கிறத நிறுவுறார். அப்புறம் இந்த பௌத்தர்கள் சொல்கிற அந்த கருத்து, ஐயா நீங்கள் சூனியத்தில் இருந்து சொன்னோம்னா நீங்கள் அப்படியெல்லாம் கிடையாதுங்கிறீங்க. நான் சொல்கிறேன் அதுக்கு திருட்டாந்தம். நீங்கள் இந்திரஜாலமெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கோமே. வானத்திலிருந்து மண் பொழிய வைக்கிறாரு, செய்கிறாரா இல்லையா? செய்கிறாரு. அப்போ அதெல்லாம் எங்கே இருந்து வருது? சூனியத்திலிருந்து தானே வருது. நீங்கள் சூனியத்திலிருந்து ஒன்றும் தோன்றாது, அதுக்கு பிரமாணம் இல்லைங்கிறீங்க. நான் சொல்கிறேன் தான் பிரமாணம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு திரட்டாந்த சொல்கிறாங்க. எனவே அப்படி அந்த இந்திரஜாலம் வல்லவர்கள் நினைத்த மாத்திரத்தில் எதையாவது நினைத்த வடிவங்களை தோற்றுவிக்கிறார்கள். அதுபோல உலகம் சூனியத்திலிருந்து தோன்றுது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் அது மட்டும் இல்லையா, நான் இந்திரஜாலத்தை சொன்னேன், உங்கள் ஆளே அதுக்கு பிரமாணம். அப்போது நீங்கள் மணிவாசகர்னு ஒருத்தர் இருக்காருங்களா? எங்கள் திருவாசகம் சொன்னது, அவர் சதகம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? திருச்சதகம். அந்த சதகத்தில் விச்சதின்றியே விடவி செய்குவாய்.
அப்படின்னு 96வது பாட்டு ஒன்று இருக்குதா இல்லையா, அதை சொல்கிறார். அப்போ வித்தின்றி அவன் விளைவு செய்வான். மாயையை, இந்த உலகத்தை சூன்யத்திலிருந்து படைப்பான்னு உங்காலே சொல்லியிருக்காரியா. திருவாசகம் போய் படிங்க, விளங்குதா? அப்புறம் அவர் மட்டுமா, அப்பர் சாமி திருநாவுக்கரசர் அவர் சொல்லியிருக்கிறார், விச்சின்றி நாறு செய்வானும், அந்த நரியை குதிரை செய்யானும் அந்த நரகரை தேவு செய்வானும் அந்த பாட்டில் சொல்கிறாரா இல்லையா. அதனால் அவர் சொல்லியிருக்கிறார், 1க்கு 2 பிரமாணம் சொல்லியாச்சு இல்லையா. இந்திரஜாலம் உலகிலிருந்து சொல்லியாச்சு இல்லையா, காட்சி பிரமாணம் அது. இது ஆகம பிரமாணமும் சொல்லியாச்சு. அதனால் சூனியத்திலிருந்து உலகம் தோன்றுமையா அப்படின்னு சொல்கிறான். அப்போது அதுக்கு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லையா, நான் சொல்கிற மாதிரி 2ஆம் நூற்பாவில் அங்கே வினையின்னு தானே சொல்லியிருக்கிறாரு, அணையின் எரிவினையின். அவர் மாயை சொன்னாரா? சொல்லலை. ஏன்னா அது இல்லை, அதனால தான் அதை சொல்லலை அப்படின்னு அடுத்தாப்புல. ஆமாம், உங்கள் சாத்திரத்திலேருந்து உங்களுக்கு ஒரு பிரமாணம் காட்டுறான். எனவே எங்கே அதை பூரா மறுக்கிறார். அதாவது நாம் சித்தாந்ததெல்லாம் நம்ம இதில் சொன்ன மாதிரி அந்த சிவபிரகாசம் 99 சொல்வார், தாவில் சர்க்காரியத்தாய் என்று பத்தம்புத்திகள் மதித்தாமன்றேன். சர்க்காரியவாதத்துக்கு மாறாக எங்கேயுமே சைவ சித்தாந்தத்தில் ஒரு கருத்து இருக்காது. அதனால இங்கே அந்த அசர்க்காரியவாதம் என்பது பொருந்தாது. முதல்ல அப்படி சொல்லிட்டு அதை முதல் நூற்பாவிலே சொல்லியிருக்கிறார். அந்த சூனியத்திலிருந்து அவன் அங்கேயே சொல்கிறான். அவனை சொல்லும்போது திரியே அனுபவிச்சு உலகத்தை நேற்று எல்லாம் முடிஞ்ச உடனே சாப்பிட்டோமா இல்லையா? ஆமாம், அல்வா தான், சப்பாத்தி, தோசை, இட்லின்னு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் மாயையா, ஒன்றும் கிடையாது, இட்லின்னு ஒன்றே கிடையாது. நம்ம இல்லாத பொருளை யாரும் அனுபவிக்கவே முடியாது. ஆகாய தாமரை அப்படின்னா அதை யாரும் அனுபவிக்காத பொருள் தான் இல்லாத பொருள். அனுபவிச்சாச்சுன்னா அது கண்டிப்பாக உள்பொருள் தான். உலகத்தை நல்லா அனுபவிச்சுக்கிட்டு அது இல்லைன்னு சொன்னேன், என்னையா கொஞ்சம் கூட அது பொருத்தம் இல்லை என்று அவனை மறுக்கிறார். எனவே இங்கே இந்த நீ சொன்ன அந்த வானத்திலிருந்து அதுவும் நீ சொன்ன மாதிரி அது சரியில்லை. ஏன்னா இந்த வானத்திலிருந்து அந்த மண்மாறி பொழியுதுங்கிறமே, அந்த பிருத்திவி எத்தனை யோசனை தூரத்துக்கு இருக்குதுன்னு நமக்கு 2ஆம் நூற்பா 3வது அதிகரணத்தில் விளக்கியிருக்காரு. அதெல்லாம் நம்மளை கிருகிருத்து கீழே விழுக்க வைக்க பகுதிகள். ஓலக தோற்றத்தைப்பான்னு சொல்கிறார். அதில் அடையப்போ அண்டங்களை பற்றி அதில் இத்தனை யோசனை. ஒரு யோசனைங்கிறது கிட்டத்தட்ட 9 மைல் 14.4 கிலோமீட்டர் இருக்கும் ஒரு யோசனைன்னா. அது இத்தனை யோசனை அப்படின்னு, மண் எவ்வளோ யோசனை, புனல் எவ்வளோ யோசனைன்னு ஒவ்வொன்றுக்கும் யோசனை எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்சது இந்த மண்ணும் கல்லும் தான். இங்கே நம்ம இங்கே பேசுகிற எதுவுமே நம்ம கண்ணால் பார்க்க முடியாதது. இங்கே நாம் பார்க்காததெல்லாம் தாத்விகம், தத்துவங்கள் கண்ணால். அதான் காண்மாயை காணாமாயை என்பார் 12ஆம் நூற்பாவில். எனவே மாயையே 2 விதமாக இருக்குது. எனவே இங்கே அவ்வளோ யோசனை தூரத்துக்கு மண் இருக்குது.
சூக்கமமாக இருக்குது, அதிலிருந்து தான் தூலமாக வர வைக்கான். அதனால் இல்லாத இடத்துல இருந்தெல்லாம் அப்படிலாம் சொல்லாத, அதுக்கெல்லாம் பதில் என்கிட்ட இருக்குது, ஆகமத்தில் இருக்குது, பெருமான் சொல்லியிருக்காரு. அதனால் அப்படி சொல்கிறது பொருந்தாது. காரணம் இல்லாமல் ஒரு காரியம் வரவே வராது. காரணம் எப்போதும் சூக்கமாக தான் இருக்கும், காரியம் தூலமாக இருக்கும் இல்லையா? அது திருவாச அண்டப்பகுதியில் சொல்கிறார் இல்லையா? தோற்றமும் நிலையும் சுக்கமோடு தூலத்து சொல்கிறாரா இல்லையா? அதுதான் இந்த உண்மை. எனவே இல்லாததுலேருந்தெல்லாம் தோன்றலை அப்படின்னு. சரி, இப்போ நீ அடுத்தாப்பில் விச்சின்றி நாறு செய்வானும் விச்சதின்றிய விளைவு செய்குவாய், அதுக்கு அர்த்தம் அனர்த்தம் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே விச்சதின்றியே விளைவு செய்குவாய் அப்படிங்கிறது அங்கே சொல்கிறது, பெருமான் நமக்கு மாயையிலிருந்து உடம்புகள் வந்தார் போல பெருமான் எத்தனையோ உருவம் எடுக்கிறார். அவருக்கு இந்த மாயை என்ற ஒரு மூலப்பொருள் தேவையில்லை இல்லையா? அவன் அருளினால குறித்ததொன்றாக மாட்டா குறைவில்லை. சித்தியார் முதல் நூற்பாவில் சொல்றாரா இல்லையா? அது 3 காரணம் சொல்றாரு. எனவே அவன் நினைத்த வடிவத்தை அவன் நினைச்ச மாத்திரத்தில் எடுத்துக்கொள்வான். அவனுக்கு ஒரு முதல் காரணம்னு ஒன்று தேவையில்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை போய் இப்படி அனர்த்தம் பண்ணி இப்படி சொல்றீங்களே, அது தப்பு அப்படிங்கிறார். அதுக்கு அர்த்தம் அவன் திருமேனி கொள்வதை பற்றி சொல்வது விளங்குதா? உலகத்தை படைக்கத்தை பற்றி அது சொல்லலை என்று மறுத்துட்டார். அதுக்கப்புறம் இன்னும் வேணும்னா சிவபிரகாசம் 23 பாருங்க அப்படின்ட்டார். என்ன இது உலகு உபாதானம் இல்லை, இறைவன் நல்லது எனின் அந்த பாட்டில் சொல்கிறார். அப்போது இந்த மாயைங்கிறது அசத்து, அது சித்தாகிய பெருமானிடத்திலிருந்து வராது அப்படின்னு அவன்கிட்ட தோன்றாது இல்லையா? அப்போ அது சடம் சித்துப்பொருள் காரியப்படுத்தினால் அது காரியப்பட்டு வரும் என்று அங்கே மாயை உண்மையும் சொல்கிறாரு. அதுக்கு முதல் நிமித்த காரணம்தான் முதல் காரணம் அல்லங்கிறதையும் அங்கே அதை சொல்கிறார். எனவே அதை நமக்கு இந்த சூனியத்திலிருந்து தோன்றுறதுங்கிறத சாத்திரத்தில் சொல்கிறது மட்டுமில்லை, இங்கே அப்பர் சாமி சொன்னதுக்கும் அது உடம்பை பற்றியும் சொல்லிட்டார். இப்போ ஞான சம்பந்த பெருமான் 1ஆம் திருமுறையில் 10வது பதிகம், அதில் வேர் வந்துர மாசு ஊர்தரவையில் நின்று உழல்வாரும் மார்பம் புதைமலிவே சீரவம் மறையா வருவாரும் ஆரம்பதம் உரை கொள்ளன்மின் அண்ணாமலை அண்ணல் கூர்வன் மழுப்படையான் நலகழல் சேர்வது குணமே என்று அந்த சமணர்களை மறுக்கும் பொழுது ஆரம்பவாதிகள் உரை கொள்ளன்மின் அவங்க சொல்கிற மாதிரி இந்த உரையை கொள்ளாதே என்று நமக்கு அந்த பரமாணுவிலிருந்து நுட்பமான ஒரு அணு இருக்குது, அதைத்தான் சூன்யம்னு சொல்கிறாங்க. அது இல்லை, அங்கே ஒரு நுட்பமானது இருக்குது, அதிலிருந்து தோன்றுதுங்கிறதையும் மறுக்கிறார். அதுபோல் அவர் 21வது பதிகத்திலையும் ஞான சம்பந்தர் இப்படி 2 இடத்துல அவங்க அந்த கருத்தை மறுத்திருக்கிறார். அதில் அவர் சூன்யவாதத்தோடு சேர்த்து பரமாணுவையும் முதல் காரணம் என்பதை மறுக்கிறார். இந்த பரமாணு முதல் காரணம் என்பது சௌத்ராந்திகர் வைபாடிகர். அவர் ரொம்ப நுண்மையான ஒரு அணு இருக்குது, அந்த அணுக்கள் பல சேர்ந்து உலகமாக மாறுது என்று சொல்பவர்கள். அதனால் மாயைன்னு ஒன்று இல்லை, மாயைன்னு ஒன்று இல்லை என்று இந்த மனம் புத்தி முதலிய அகச்சமுதாயமும் நிலம் நீர் முதலிய புறச்சமுதாயமும் அந்த 2லிருந்து தான் உலகம் தோன்றும் என்று வாதிப்பவர்கள். எனவே அணுக்கள்ல இருந்து தான் உலகம் தோன்றுது என்பது அவங்க கொள்கை. அதை இவர் மறுக்கிறார். இந்த அணுக்களுக்கு வேறாக
மாயை என்று ஒன்று இருக்குதுன்னு சொல்றது பொருந்தாது என்று அவர்கள் சொல்றாங்க. அதை மறுத்து, ஏன்னா இந்த அணுக்கள் என்பது பகுக்கப்படுவது இல்லையா? இப்போ ஆட்டம் பாம்பெல்லாம் இந்த அணுக்களை பிரிக்கிறது தானே வருது, எனர்ஜி வருது. எனவே அணுக்கள் அவயவ போக்குடையது தான். அது சடம். சடமும் பலவுமாய் இருப்பதெல்லாம் தோன்றி நின்று அழிகிறது. அப்போ அதெல்லாம் காரியம். காரியத்துக்கு காரணம் வேற இருக்கணும். அதுவே காரணமாக இருக்க முடியாது. இதே காரியமா இருக்கு. நீ சொல்ற அணுவே காரியமா இருக்குது. அப்போ அதுக்கு காரணமான ஒன்று இருக்கணும். அதுதான் மாயை என்று அவர்களை மறுக்கிறார். அதனால எல்லாமே அந்த சடமெல்லாம் ஒடுங்குவதற்கும் தோன்றுவதற்கும் எது முதல் காரணமாக இருக்கிறதோ அதுதான் மாயை. மா என்பது எல்லாம் ஒடுங்குவது, யா என்பது எல்லாம் தோன்றுவது. எனவே ஒடுங்குவதற்கும் தோன்றுவதற்கும் எதுக்கு இடமாக இருக்கிறதோ அது பேரு மாயை என்று சொல்லி, மாயைன்னு ஒன்று இருக்குது. அதனால இந்த அணு இல்லை அப்படின்னு அவங்கள அந்த பௌத்தரை மறுத்துட்டார். அப்புறம் சாங்கியர் பிரகிருதி முதல் காரணம் என்பவர்கள் இந்த மூலப்பகுதியில் இருந்து இந்த உலகம் தோன்றுகிறது. அதனால அதுக்கு மேல ஒரு மாயைன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. பிரகிருதி அப்படின்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்? பிரகிருதினா பகுதி. பிரகிருதிங்கிறது பகுதி, விகிருதிங்கிறது விகுதி, அதிலிருந்து தோன்றுவது. எது பகுதியோ அது பிரிக்க முடியாத இருக்கணும் இல்லையா? அதனால அது பிரிக்காம இருக்கிறது தான் பகுதி, அதுதான் மூலம். அதனால பிரகிருதின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறான். அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அதுல இருந்து தான் எல்லாமே தோன்றுறது அப்படின்னு விளங்குதா? அப்படி சொல்றதுனால அதுல இருந்து உலகம் தோன்றுதுன்னு சொல்றதை இவர் மறுக்கிறார். எப்படி மறுக்கிறாரு? அப்போ அதுக்கு இந்த பிரகிருதி என்பது நீங்க 3 குணம், சாத்விக ராசத தாமசம் 3 குணம் உள்ளது. அப்போ அது 3 குணம் உள்ளதே பகுப்புடையது. எனவே சடமும் பலமாய் இருப்பதெல்லாம் அழியும், அது மூலமாய் இருக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான்? நீங்க கூட மூலப்பிரகிருதிங்கிறதுல முக்கணமும் வெளிப்படாத நிலைன்னு சொல்லியிருக்கீங்க. வெளிப்படாத நிலைன்னா ஒன்னா இருக்கிறது தான். அதனால அது பகுப்புடையன்னு சொல்லக்கூடாது. அப்படியே சொன்னாலும் இந்த பஞ்சபூதங்களுக்கு முதல் தன்மாத்திரைக்கு முதல் தாமச அகங்காரம், இப்படி ஒன்றுக்கு ஒன்று காரண காரியமா போய் அது மூலப்பிரகிருதி கலையிலிருந்து தோன்றுகிறது அப்படின்னு கலைக்கு அந்த அசுத்தமாய காரணம்னு சொல்றோம். எனவே அதுக்கு மேல காரியம் இருக்கிறதுனால இது காரியம்தான் அப்படின்னு சொல்லி அதை மறுக்கிறாங்க. ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன் கலையே இதுல இருந்து வந்ததுங்க அப்படின்னு அதை மறுத்தா அது நீங்க சொல் மாத்திரையில மறுக்கலாம். அதனால ஒரு பயனும் இல்லை. ஏன்னா நீங்க சொல்ல கலைங்கிறதே நீ இது வரைக்கும் சொல்லலை. நீ கோண தத்துவத்திலிருந்து அப்படியே தான் 24, அதுக்கு மேல இருக்கிறது கலை. அதனால நீ அதை விட இதுதான் சூக்குமம்னு சொன்னால அது சொல்ல அளவில் சொல்லிக்கலாமே தவிர அதனால ஒரு பயனும் இல்லை. அப்போ அதுக்கெல்லாம் மூலமான ஒன்று இருக்கிறது. அதை தான் நாம மாயைன்னு சொல்றோம் என்று அந்த கருத்தை மறுக்கிறாங்க. அப்புறம் இந்த பிரம்மந்தான் முதல் காரணம் என்பது, கடவுள் முதல் காரணம். அது நிமித்த காரண பரிணாமவாதி சிவாத்வித சைவர். அவங்களும் வைணவமும் அதை சொல்லக்கூடியது. வசுதேவன்னா உலகமாக இருக்கிறான் அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சூன்யவாதம், பரமாணுவாதம், பிரகிருதி முதல் காரணவாதம் இதெல்லாம் வேதத்தில் சொன்ன கருத்துக்கு மாறுபட்டது.
அதனால் அது தள்ள வேண்டியது தான் அதெல்லாம். ஆனால் நாங்கள் சொல்கிறது, நாங்கள் வேதவாதிகள், இது வேதத்திலே இருக்குது, அதனால் இது அப்படி தள்ள முடியாது. வேதம் முதல்வனுடைய வாக்கு, அது உங்களுக்கு பிரமாணம், அந்த வேதத்திலே இருக்குது. அதனால் இந்த பிரம்மந்தான் முதல் காரணம் என்பது அந்த பிரம்மவாதிகளுடைய கருத்து. இந்த அது நமக்கு பிரம்மத்தை உணர்ந்தோன் எல்லாவற்றையும் உணர்ந்தோன் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்புறம் இந்த கோயில் 4 மணி மாலையிலே நுரையும் திரையும் நொப்புறு கொட்டம் வரையில் சீகர வாரியும் குறைகடற் பெருத்தும் சிரத்தும் பிறங்குவதொன்றி எண்ணிலவாகி இருங்கடல் அடங்கும் தன்மை போல சராசரம் அனைத்தும் நின்னிடை தோன்றி நின்னிடம் ஒடுங்கும். உலகமெல்லாம் உங்கள்கிட்ட தோன்றி உங்கள்கிட்ட ஒடுங்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ அவங்ககிட்ட இருந்து தான் தோன்றுது. அப்போ முதல் காரணம் யாரு? அவன்தான் என்று அவர்கள் இருடலனாய் தீயாகி நீருமாகி அப்படின்னு இந்த திருத்தாண்டகத்தையும் எடுத்து பிரமாணமாக காட்டுகிறார்கள். அப்போது அந்த 2ல் சொல்லியிருக்கிறதுனால அவன்தான் முதல் காரணம் என்று சொல்ல, அப்போது இந்த முதல் காரணங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த எது காரியமோ அது காரணத்தினுடைய தன்மை காரியத்தில் இருக்கும். நீங்கள் பிரம்மத்திலிருந்து இந்த உலகம் தோன்றுச்சின்னு சொன்னான், இந்த உலகம் சடமாக இருக்குது, அவன் பேரறிவுடையானா இருக்கான், அதனால அது பொருந்தாதே. இப்போ முதல் காரணம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன வரையறை? முதல் காரணம்ங்கிறது என்னது அப்படின்னு சொன்னால், முதல் காரணமாவது எந்த நிலையிலும் காரிய பொருளை விட்டு நீங்காதிருக்கின்ற காரணம் எதுவோ அதுவே முதல் காரணமாம் என்பது அதுக்கு டெபினிஷன். விளங்குதா? இப்போ பானை இருக்குதுன்னா அந்த பானைக்கு முதல் காரணம் மண், துணை காரணம் அந்த சக்கரமும் தண்டும், செய்கிறவன் குயவன், அந்த குயவன் நிமித்த காரணம்னு போயிடுவான். துணை காரணமாக இந்த அது இன்ஸ்ட்ருமெண்டல் காசு அதுவும் போயிடும். ஆனால் அந்த மண் மாத்திரம் அந்த பானை இருக்கிற வரைக்கும் கூடவே இருந்து ஆகணும், அது போகவே முடியாது. அப்படி இருந்தால் அது பேர் தான் முதல் காரணம். முதல் காரணம்னா என்னன்னே தெரியாமல் சொல்லிட்டு இருக்கீங்களே இல்லையா? எனவே இங்கே இந்த காரணத்தின் தன்மை காரியத்தில் இருக்கணும், அது அதை விட்டு நீங்காது இருக்கணும் என்று சொல்லி அந்த காரணத்தை மறுக்கிறார். எனவே இந்த பிரமத்தில் தோன்றிய பிரபஞ்சம் சித்தாதல் வேண்டுமென்று சடமாதல் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு பதில் சொல்கிறான், இந்த பாலில் இருந்து தோன்ற தயிருக்கு பாலின் குணமாக இருக்குது, இன்றைக்கி அதில் இருக்குது இதில் இருக்குங்க. நெல்லில் உண்டான பதருக்கு நெல்லின் குணமாக இருக்குது. ஐயா அது ஒரே இடத்துல தான் வருது, அதுவாக இருக்குது. அந்த கொம்பிலே உண்டால புல்லுக்கு, இப்போ மரத்தில் கொப்பு இருக்குது, அதில் புல் வளருது, அந்த புல்லுக்கு மரத்து குணமாக இருக்குது. என்னையா சொல்கிறேன்? சாணியிலேருந்து தேள் வருது, சாணி தன்மையாக அதில் இருக்குது, காரணத்தில் இருக்கு, காரியத்தில் இருக்குமா? அப்படி எப்பா என்ன பேசுகிறேன்? இப்போ நாமும் இப்போ சாணியிலேருந்து தோணால் அது எப்படி சடமோ அதே தான் அதனுடைய உடலை தான் பேசுகிறோம், உயிரை பேசக்கூடாது. நம்ம பேசுகிறது உடல் தான் தோன்றிய தவிர உயிர் தோன்றலை. அப்போ காரணத்தினுடைய தன்மை காரியத்தில் இருக்கு என்று அவர்களை மறுக்கிறார். அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரின்னு சொன்னால், நீங்கள் அந்த முதல் நூற்பாவில் சொன்னதே சரியில்லை. என்ன சரியில்லை அப்படின்னா, இப்போ முதல் காரணம் ஆகினா நிமித்த காரணம் சிவபெருமான்னு சொன்னீங்களா இல்லையா? அதுக்கு நீங்கள்
மண்ணிலிருந்து குயவன் தண்டு சக்கரத்தை வச்சு செஞ்சதை மாதிரி நீங்கள் என்னையா திருட்டாந்தான் சொல்லியிருக்கீங்க, திருட்டாந்தம் போலி அப்படின்னா. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் 1ஆம் நூற்பாவில் சொன்ன இறைவன் மாயையிலிருந்து நிமித்த காரணமாக அந்த வினையும் சிற்சக்தியும் கொண்டு இந்த உலகத்தை படைத்தான். அந்த மாயை அவனுக்கு வியாபியமாக அவனுடைய தாரகத்தில் இருக்குது. மாயை அவன்கிட்ட தான் அடங்கி இருக்குது. ஆனால் இந்த பையன் குயவன் அந்த மண்ணில் இருக்கான், அவனுக்கு இது தாரகமாக இருக்குது. விளங்குதா? அங்கே நீங்கள் சொன்ன அந்த தாட்டாந்திகமும் திருட்டாந்திகமும் ஒன்றா வரலை. அங்கே சொன்னதில் சிவபெருமான் மாயைக்கு தாரகமாக இருக்கிறார் இல்லையா? அதான் அந்த தாட்டாந்திகத்தில் இருக்குது. நீங்கள் திருட்டாந்தத்தில் என்ன சொல்கிறியோ, குயவனை மண்ணு தாங்கிக்கிட்டு இருக்குது. மாறி இருக்கையா, நீ சொன்னதே அங்கே தப்பு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பதில் சொல்கிறாரு, அது ஓமையெல்லாம் ஒரு குடையாக சொன்னது, ஒவ்வொன்றதுக்கு ஒன்றை சொன்னதே தவிர முற்று உமையாக எடுக்கக்கூடாது. அப்படி வேணும்னா உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சிலம்பியின் உடம்பிலிருந்து நூல் வருது இல்லையா? சிலம்பி நூலிலிருந்து அது வாயிலிருந்து நூல் வருதுன்னா அது வயிற்றுக்குள்ளே அந்த நூலை உண்டாக்கக்கூடிய ஒரு திரவம் இருக்குது. அது சடம். சடத்திலிருந்து சடம் வருது. ஆனால் அந்த சடம் வருவதற்கு நிமித்தமாக இருக்கிறது எது? அந்த சிலந்திங்கிற உயிர். அப்போ அது நிமித்தமாக இருக்கா இல்லையா? அது அதுக்கு ஆதாரமாக இருக்கா இல்லையா? இந்த ஓமையை வச்சுக்கோ என்று அதுக்கு அருமையான ஒரு திருட்டாந்தம் அங்கே சொல்கிறார். அதனால் இந்த உலகத்துக்கு இந்த பிரகிருதி முயற்காணம்னு சொல்ல முடியாததுன்னு சொல்லது போல இங்கே பிரம்மமும் முதல் காரணம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பிரம்மம் சித்து பொருள், உலகம் சடப்பொருள். அதனால் இந்த சித்து பொருளிலிருந்து சடப்பொருள் தோன்றாது. அது அங்கே விச்சிதின்றியே செய்வானுங்கிறதுக்கு அந்த மாயை. மற்றதை இப்போ நாமெல்லாம் ஒரு வயலில் நெல் விதைக்கணும்னா அதுக்கு விதையை தேடி கேடி அலைஞ்சு செய்கிறோம். அவனுக்கு அப்படி தேட வேண்டியது இல்லைங்கிறது அப்படி ஒரு பொருள் சொல்கிறான். எல்லாம் அவனுடைய தாரகத்தில் இருக்குது. அதனால் அவன் எங்கேயும் தேடாமல் தன் அகத்தில் இருக்கிற அந்த சடத்திலிருந்து அவன் அந்த உலகத்தை படைப்பான் என்று அதுக்கு பொருள் என்று நமக்கு அதை விளக்கம் சொல்லி அந்த 2 கருத்தையும் மறுத்துட்டார். அப்புறம் இந்த ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேரும் சேர்ந்துன்னு சொன்னானே, மாயையும் இருக்கட்டும் அவதியும் இருக்கட்டும், 2 கடவுளும் சேர்ந்து முதல் காரணம்னு சொன்னால் ஒரு பொருளுக்கு 2 காரணம் சொல்ல கூடாது. முதல் காரணம் ஒன்றா, துணை காரணங்கள் பலவாக இருக்கலாம், முதல் காரணம் ஒன்றா தான் இருக்கணும் என்று அதுவும் மறுக்கப்படுகிறது. இப்படி மறுத்து இந்த கடைசியில் மாயாவாதி, அந்த மாயாவாதி அதை சொல்லவா வேண்டாமான்னு இருக்குது. இந்த மாயாவாதி, இந்த மாயைன்னு என்னென்ன, இந்த மாயாவாதியினுடைய கருத்து பிரகாரம் அது கொஞ்சம் ஒரு சிக்கலான. இந்த மாயாவாதி அவங்க என்ன சங்கரர் மதம்தான். மாயாவாதின்னு எங்கேயும் இருக்கான், எவனோ நினச்சிடாதீங்க. அதனால நீ வேதாந்தம்னு அதுதான் ரொம்ப பரவி இருக்குது, அந்த கொள்கை தான் ரொம்ப பரவலாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுகிறது என்பதற்கு அவங்க சொல்கிறது சுத்த பிரமம், நிர்குண பிரமம், அதான் சுத்தம் அப்படின்னு ஒருத்தர் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது. மோனவிஷன் தானே உங்களுக்கு ஒரு பொருள் கொள்கை தான். அந்த பிரம்மம் இருக்குது, அது நிர்குணம்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. எப்பா இப்போ தானே
நிற்குணம்னு சொன்னீங்க, இப்போ என்னதுக்கு சக்தி, அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி லட்சண சூன்யம். அது இலக்கணம் எதுன்னு சொல்ல முடியாது. எத்தனை தான் சொல்ல முடியாது. அதை சொல்லியாச்சு. அப்படி சொல்லிட்டு அது நெருப்பிலே சூடுபல. இதானையா லட்சணம். லட்சண சூன்யம்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு அது எது போலங்கிறாரு? நெருப்பில் சூடு போல. அப்போ அந்த சூடு தானையா அதுக்கு குணம். லட்சண சூரியம்க என்ன சொல்கிறான்னு. அதனால் அது அந்த பிரம்மம், அந்த சன்னிதானத்தில், அந்த பிரம்மத்தின் சன்னிதானத்தில் அந்த சக்தி ஒன்று இருக்குன்னு சொன்ன மாதிரியா, அந்த சக்தி இடத்துல சாத்விக ராசத தாமசம் என்று 3 குணங்கள் தோன்றும். அது எப்படி தோன்றுது அப்படின்னா, ஒரு ஆடவனை பார்த்த உடனே ஒரு பெண்ணுக்கு நாணம் தோன்றும்ல, அப்படித்தான். அதுபோல அந்த பிரம்மத்தின் சந்நிதியில் இந்த சக்தியிட்டிருந்து இந்த 3 குணமும் வந்துடுது. சாத்விக ராச தாமசம்னு 3 குணம் வந்துடுச்சு. அது புருஷ சந்நிதியில் ஸ்திரீக்கு இன்பம் சனிப்பது போல அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியாச்சு. அப்புறம் அந்த 3 குணங்களும் சுத்தம். அந்த சாத்விக ராச தாமசம் 3மே சுத்தமானது. அது அவ்விகிருதமான சுத்த சத்துவம், சுத்த ராசதம், சுத்த தாமசம் என்ற குணங்களோடு 3மே சுத்தம். சுத்த சாத்விகம், சுத்த ராசதம், சுத்த தாமசம்னு 3 இருக்குது. இதெல்லாம் அந்த சக்திகிட்டேருந்து தோன்றி இருக்குது. இவன் முன்னிலையில் தோன்றி இருக்குது. அந்த 3 கூட, அந்த 3 குணங்களோடு பிரம்மம் கூடிட்டான். அந்த 3 குணத்தோட பிரம்மம் கூடிட்டான். கூடின உடனே அதுக்கு அகண்ட பரிபூரண பிரம்மம் ஆயிட்டுது. இந்த பிரம்மம் எப்படி ஆயிட்டுது? அகண்ட பரிபூரண பிரம்மமா. அப்போ அது பூரணமடையாமல் இருந்ததா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. அந்த இப்பந்தான் அது என்ன ஆயிருக்கான்? அகண்ட பரிபூரண பிரம்மமாயிருக்கு. அந்த பரிபூர்ணத்தில், அந்த பிரமத்தில் ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தி அதற்கு மூலப்பிரகிருதின்னு பேர். அந்த சக்திக்கு தான் மூலப்பிரகிருதின்னு பேர். அதுவும் அந்த மூலப்பிரகிருதியும் சாத்விக ராச தாமசம்னு 3 குணம் இருக்குது. அந்த சக்திக்கு இருந்த மாதிரி இதுக்கும் அந்த 3 குணம் இருக்குது. அந்த முக்கணங்களும் விகிருதம், அது வெளிப்படாமல் வித்தியாசமாக இருக்குது. அந்த மூலப்பிரகிருதியின் விகிருதமான சத்துவ குணமே மாயை. அப்படி சொல்லுங்க. விளங்குதான்? அந்த மூலப்பிரகிருதி தோன்றின அதில் அந்த சத்துவ குணத்துக்கு பேர் மாயை. அந்த மாயையில் அந்த பரிபூரண பிரமம் அவன் சுலட்சணமாக பிரதிபிம்பிப்பான். பிரதிபிம்பம் அதெல்லாம் கண்ட பொருளுக்குள்ளது. இவன் பரிபூரணம்னு சொல்லி அதுக்கு பிம்பம்னு வேற சொல்லுதான். ஒரே அப்படி பிரதிபிம்பிக்கும் பொழுது அந்த பிரதிபிம்ப சைதன்யம் அது அறிவுடைய பொருளா இல்லையா? அந்த மாயையில பட்டு அதில் இருந்து வர்றவன் தான் ஈஸ்வரன். இங்கிட்டேருந்து சடம், சடத்திலிருந்து சித்து, அப்படி மாறி மாறி அப்படி அதிலிருந்து தோன்றுவனுக்கு பேர் ஈஸ்வரன் என்று பெயர். அந்த ஈஸ்வரன், அந்த பிரதிபிம்பம் நின்மல சல பிரதிபிம்பம். அது நீர் நிழல் போல இருக்கும். எது? அந்த ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் இந்த மூலப்பிரகிருதியின் விகிருதமான, அதெல்லாம் அவ்விகிருதமாக இருந்தது, விகிருதமான சத்துவ குணம் என்னும் மாயையில் சத்துவத்தில் சத்துவ ராசதம், சத்துவத்தில் தாமசம் என முக்குணங்கள் அதிலிருந்து வருது. அந்த ஈஸ்வரன் அந்த சத்துவத்தில் சத்துவமாகிய குணத்தில் பிரதிபிம்பிப்பான். சாத்விகத்தில் இந்த ஈஸ்வரன் பிரதிபிம்பிச்சான். அந்த பிரதிபிம்பம் தான் விஷ்ணு. சாத்விகத்தில் சாத்விகம் வந்ததிலிருந்து தோன்றணும் விஷ்ணு. அந்த ஈஸ்வரன் அந்த சத்துவத்தில் ராசத அதில் அவன் பிரதிபிம்பிக்கும் போது அதில் தோன்றதவன் தான் பிரம்மா. ராசத குணமயமான பிரம்மா. அந்த சத்துவத்தில் தாமச குணம்
அதில் அந்த ஈஸ்வரன் பிரதிபிக்கும் போது தோன்றுவன் தான் ருத்ரன் என்று அப்படி சொல்லி அந்த மூலப்பிரகிருதியின் விகிதமான ராசத குணம், இந்த ராசத குணம் இது சாத்விகத்திலிருந்து தோன்றினது. அதில் 3, அதில் 3 இப்படி தோன்றியிருக்கு. அந்த ராசத குணம் அநேக ரூபங்களாக பிரியும். அந்த ரூபங்களை அவித்தகள் அவை ஒன்றுக்கு ஒன்று தாரதாமியப்படும். தரம் அதரம், கூடினது குறைஞ்சது என்று இருக்குது. அந்த பரிபூர்ண பிரம்ம சைதன்யம் அந்த ராசத மூலமான அந்த இதில் பிரதிபலிக்கும் போது அந்த பிம்பங்களே சீவன்கள். அதில் அந்த பிம்பங்களில் ராசதத்தில் சாத்துவம், ராசதத்தில் சாத்விகம் உடையவர்கள் எல்லாம் முமுட்சுகள், முக்கிய நாட்டம் உடையவர்கள். விளங்குதா? அப்போ அந்த ராசதத்தில் ராசமுடையவர்கள் கண்மானிஷ்டன், கண்மத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள். ராசதத்தில் தாமசம் இருக்கவன் சோம்பல், நித்திர மயக்கமான மூடன் என்று இப்படி 3 வகை ஆன்மாக்கள் தோன்றுகிறார்கள். இதுதான் மாயை என்று ரொம்ப மாயையாக சொல்லியிருக்காங்க. எனவே இந்த மாயை இதையெல்லாம் மறுத்து இப்படி அதை நமக்கு நீ இப்படியெல்லாம் இது என்னதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றியே, அதுக்கு பிரமாணம் என்ன என்று கேட்கிறார். நீ சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு விளவும் சொல்லிட்டேன், அனிர்வசனம்னு சொல்லிட்டு தானே இவ்வளவு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அனிர்வசனம்ங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு மெய்கண்டார் அருமையாக சொல்லுவார், ஆப்பசைத்த குரங்கானான் என்று. அவன் அதுக்கு பிரமாணம் இருக்குதுன்னு சொல்ல முடியலை, இல்லைனும் பிரமாணம் இருக்குதுன்னு சொன்னால் பிரமாணம் இருக்கிற பொருள் பிரமேயம் எனப்பட்டு அது அழிபொருள் ஆயிரும். பிரமாணமே இல்லைன்னு சொன்னாலும் அதுவும் இல் பொருள் ஆயிரும். அப்போ நீங்கள் சொல்கிற பொருள் ஒன்று இல்லவே இல்லைன்னு ஆயிரும் என்று இப்படி அவனை மறுத்து, எனவே மாயை என்பது ஒன்று உண்டு, அதிலிருந்து தான் இந்த உலகம் தொற்றி வைக்கப்படுகிறது என்று சொல்கிறார். இந்த மாயை என்பது நமக்கு இருட்டில் விளக்கு, இருட்டில் விடிவாம் அளவும் விளக்குன்னு சொல்கிறாரு. அது சித்தியார்லையும் இந்த அதை நமக்கு முதல் நூற்பாவில் இந்த மாயை என்பது நமக்கு இருட்டில் விளக்குன்னு சொல்கிறாரு. எனவே இந்த இருட்டில் விளக்கு அப்படிங்கிறதுனால இது மயக்கம், அங்கே இருட்டினுடைய அந்த வேலையும் நடக்குது, வெளிச்சத்தினுடைய வேலையும் நடக்குது. அது முழுதாக இந்த இருட்டை இருக்கலை. அதனால இது ஒரு மயக்கமான அறிவை தருவது. அதனால இந்த மயக்க அறிவை தருவது மட்டுமல்ல, இந்த மாயையோடு சார்ந்திருக்கிற வரைக்கும் இது அதன் தன்மையே நம்முடைய தன்மையாக காட்டிக் கொண்டிருக்கிறது. அதனால அதெல்லாம் பொய். இந்த இயல்பெல்லாம் நமக்கு இந்த மாயைங்கிற ஊடகம் மூலம் மாயை நமக்கு அறிவை தரலை, அது தர்ப்பணம் போல் அப்படின்னு அந்த 3ஆம் நூற்பாவில் முதல் உதாரண பண்பாளர் சொல்றார். தர்ப்பணம் போல் காட்டலால் அப்படின்னு கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அது ஒரு கருவிதான், அது சடம்தான். அது மூலமாக அறிவிக்கிறது சிவபெருமான் தான். அது நமக்கு அறிவை தரலை. எப்போதுமே நமக்கு உணர்வின் தமிழ் சிவமே. அது நம்முடைய எளிமையை நோக்கி இந்த மாயை மூலமாக முதல்ல அறிவித்து பாலை பசும்பதத்தும் பாலனாம் அப்பதத்தும் அப்படின்னு சொன்ன மாதிரி நமக்கு வளர வளர அதுக்கப்புறம் அதை நீக்கிட்டு நேரடியாக அவன் உணர்த்துறான். அதுதான் நமக்கு உண்மை நிலை. எனவே இந்த மாயையை கொடுத்திருந்தாலும் இது நமக்கு அந்த சிவபிரகாச 68 சொன்ன மாதிரி இந்த காட்டிடம் கரணம் ஒன்றின்றேல் காணவனாதான் நாட்டிய இவற்றால் ஞானம் நணுகவும் ஒண்ணா. அப்போ இது எதுக்கையா கொடுத்தா, இதை வச்சு பெருமானை பார்க்க முடியாது என்று கேட்டால், முன்னம் ஈட்டிய தபத்தினாலே இறை அருளுருவாய் வந்து கூட்டிடும் இவற்றை நீக்கி குறைகளை குறுகுமாறே என்பான். அப்போ இதை வச்சு இறைவனை பார்க்க முடியாட்டாலும் இறைவனை பார்ப்பதற்குரிய கருவியாகிய ஞானத்தை இதை கொண்டு பெறலாம். இதை கொண்டு நீ தவத்தை செய்தால் உனக்கு ஞானத்துக்கான தகுதி வரும். தகுதி வந்தால் பெருமான் ஞானத்தை உபதேசிப்பார். அதை கொண்டு நீங்கள் பெருமானை அடையலாம். அதனால் அதைத்தான் நமக்கு திருக்குறளில் சொல்கிறாரு, தபம் செய்தார் தன் கர்மம் செய்தார்
மற்றெல்லாம் அவம் செய்தார் ஆசையுட்பட்டுனார். அதை திருவாசகத்திலும் பெற்றது கொண்டு பிழையை பெருக்கி சுருக்கும் பண்பில் வெற்றடியேனை விடுதி கண்டார் என்றார். பெற்றது கொண்டு நாம் பிழையை சுருக்கி அன்பை பெருக்கணும். அதுதான் நமக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்கான். அதை செய்து இந்த மாயை என்பது நமக்கு தற்காலிகமான ஒரு விளக்கு. இதை கொண்டு நாம் நிரந்தரமாக விளக்கை பெற வேண்டும் என்று அறிந்து இந்த மாயையில் மயங்காமல் இதெல்லாம் நமக்கு அந்த இயற்பகை நாயனார் புராணத்தில் அந்த உத்தராபதி வாராரால் அவர் தூர்த்த வேடத்தோட வாராரு. தூர்த்த வேடத்தோட வாராரால் அந்த பெருமான் அந்த அவருடைய மனைவியை கேட்குறாரு. அவர் கொடுக்குறாரு. பார்க்கிலன் போதான் பின்னே இந்த சாய்க்காடு வந்த உடனே போகலாம்ங்கிறார். அது மாயையை உணர்த்திற்று. ஏன்னா அன்றைய அந்த நாவியும் உடலும் உடைமையெல்லாமும் ஒன்றை இடையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலை. மாயை என்பது பெருமயக்கு. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றோடிக்கணே உள என்றார். அந்த மாயையை அவர் ஞானம் பெறுவதற்கு மாயையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான். அதான் காதல் மனையாள். அதுதான் 9ஆம் நூற்பாவில் 3வது அதிகரணத்தில் இவ்வான்மாக்களுக்கு ஞானம் பிரகாசித்தும் அஞ்ஞானத்தை வேம்புதென்ற புழுப்போலன் ஒக்கிற்றை நோக்கி நிற்கலால் அது நீங்குதற்கு என கொள்கைங்கிறார். எனவே மாயை என்பது பெரும் பந்தம். அந்த பந்தத்தை பெருமான் நீக்குவதாகவும் அந்த நீக்கிய பந்தத்தை இவன் திரும்பியும் பார்க்காம இருக்கிறது தான் முக்திக்கு தகுதி என்றும் உணர்த்தியதாயிற்று என்று சொல்றதுனால இந்த மாயை என்பது விட வேண்டியது. இந்த வினை துணைகள் எல்லாமே விட வேண்டியதுதான். விளங்குதான். நமக்கு உயிர் துணை பெருமான் மட்டும்தான். அதை பெறுவதற்கு தான் நாம் முயலணும் என்று சொல்லி இதுவரை இந்த சிந்தனைக்கு வாய்ப்பளித்த இறைவனுடைய திருவடிகளையும் குருமாசன் அவருடைய திருவடியையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாபாடியத்தில் முதற்காரணத்தை மிக விரிவாகவும் நுண்மால் நுழைவுமாகவும் அடியவங்களுக்கு உரைத்த ஐயா அவர்களின் திருவடிகளை வணங்குகிறோம். அடுத்து நூல் வெளியீடு ஒரு சார்ட் மாதிரி போட்டுட்டு கலசை 18 என்ற நூலை அது இயக்குனர் ஐயா வெளியிட சிறப்பு சொற்பொழிவாளர் ஆதீன சைவ சித்தாந்த அறிஞர் திரு சண்முகம் ஐயா பெற்றுக்கொள்வார்கள். வெளியீடு